நேத்து பூரா திமுக, விசிக, டிவிகேன்னு எல்லா கட்சிகளும் ஒரே ஆக்டிவ் மோட்ல இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா, நம்ம தேர்தலுக்கு இன்னும் 23 நாள் தான் இருக்கே. தமிழக வெற்றிக் கழகம் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியல அறிவிச்சிட்டாங்க. அந்த கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில நிக்கிறாரு. இந்த 2 தொகுதியில நிக்கிறது வெற்றிக்கான ஸ்ட்ராட்டஜியா இல்ல தோல்வி பயமான்னு போக போக பார்ப்போம். தன்னோட முதல் படத்திலிருந்து டிரைவரா வேலை செஞ்சிருந்த ஒரு பையன் சபரிநாதனுக்கு விருகம்பாக்கம் தொகுதியை ஒதுக்கி இருக்காரு டிவிகே தலைவர் விஜய். அதற்கு ஒரு கைத்தட்டல். ஆனா அதே சமயம் வேட்பாளர் அறிவிப்பு நடந்த ஓட்டலுக்கு வெளியே தாவைக்க கட்சி தொண்டர்கள் 3 வருஷமா கட்சி வேலை செஞ்ச எங்களை விட்டுட்டு புதுசா வந்தவங்களுக்கும் காசு கொடுத்தவங்களுக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடுத்ததா ஆர்ப்பாட்டத்துல இறங்கிட்டாங்க. அதே போல அதிமுகவை சேர்ந்த 32 பேருக்கும் திமுகல இருந்து வந்த 9 பேருக்கும் பாஜக போன்ற மற்ற கட்சிகளை சேர்ந்த 21 பேருக்கும் எம்எல்ஏ சீட்டை கொடுத்துட்டு சாராயத்தை ஒழிப்பேன், ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்புன்னு அறிவிப்பு மேல அறிவிப்பா சொல்லிட்டு இருந்தாரு விஜய். இந்த வேட்பாளரை மாத்தணும்ன்ற கோரிக்கை எல்லா கட்சியிலும் இருக்குது போல இருக்கு. தாம்பரம் தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் கிருத்திகா தேவி அவர்களை மாத்தணும்னு எஸ்.ஆர். ராஜா அவர்களோட ஆதரவாளர்கள் அறிவாலயத்துல போராட்டத்துல குதிச்சிட்டாங்க. அதே போல பழனி தொகுதியை நீங்க ஏன் அவங்களுக்கு விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் எல்முருகனை வழிமறைச்சு போராட்டத்துல இறங்கிட்டாங்க. 2026 தேர்தலுக்கான விசிகாவின் 8 தொகுதி வேட்பாளர் லிஸ்ட் வந்துடுச்சு. போன தேர்தல்ல இருந்த பனையூர் பாபு, எஸ்.எஸ். பாலாஜி, ஆளூர் சானவாசுக்கு இந்த வருஷம் சீட்டு கொடுக்கல. அதை விட பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, சிதம்பரம் தொகுதி எம்பியா இருக்கிற அந்த கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோவிலில் தானே போட்டியிடராக அறிவிச்சிருக்கிறார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை அறிவிச்சிருக்காரு. மாவட்டந்தோறும் முதல்வர் படைப்பகம், கிரீச் ஃபார் கிட்ஸ், நெல் கொள்முதல் விலையேற்றம் போன்ற பல அறிவிப்புகள் இருந்தாலும் இந்த தேர்தல் அறிக்கையோட ஹைலைட் இல்லத்தரசி திட்டம் தான். இந்த திட்டத்தின் கீழே இன்கம் டாக்ஸ் லேப்ல வராத பெண்களுக்கு ரூபாய் 8000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் கொடுத்துட்றாங்க. அதை வச்சு நீங்க டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மைக்ரோவேவ் அவன் எந்த ஐட்டம் வேணா வாங்கிக்கலாம் என்பது கூடுதல் சிறப்பே. பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ்.